கோவணத்துல ஒரு காசு இருந்தா கோழி கூவா பாட்டு வரும். பாடிக்கிட்டே வரியே, காசை எங்கம்மா முடிச்சு வச்சிருக்க? நான் எந்த காசை பத்தி யோசிக்கலையா. போட்டியில 2வதா வந்து சுத்தினாரே கந்தசாமி. கந்தசாமி இல்லம்மா, அவர் பேரு வாஞ்சிநாதன். எந்த நாதனா இருந்தா எனக்கு என்ன? ஆமா, அவர் நம்ம ஊர்ல வாத்தியார் வேலை தானே பாக்குறாரு. இல்லம்மா, எம்ஏ படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கான். எம்ஏ படிச்சா எனக்கு என்ன? ஆயா, என்ன கேட்க போற? அவங்க அப்பா பேரு பெரியசாமியான்னு தப்பா கேட்டு உண்மை பேரை தெரிஞ்சுக்க போற அதானே? அவர் பேரு சத்தியசீலர், சுதந்திர போராட்ட தியாகி. நாட்டை சுத்தியே நாட்டை காப்பாத்தினவரு. எதை சுத்தி எதை காப்பாத்தினா எனக்கு என்ன? அடியே, அந்த காலத்துல வாய் செவக்க வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு வரப்பு மேல சிலு சிலுன்னு நடந்து வரும்போதே எந்த பயனும் என்ன ஆழம் பார்த்ததில்ல. நேத்து பிறந்த நண்டு நீ என்ன ஆழம் பாக்குறியா? அதுல ஆயா, அடியே கிங்குனி மங்குனின்னு கிளம்பிடாத, வெக்கம் கொட்டு போயிடும். என்னங்க ஐயா, ஊரே கோலாகலமா இருக்கு, நீங்க என்னடானா ராட்டினம் சுத்திட்டு இருக்கீங்க? அடடே வாங்கப்பா, இந்த ராட்டை போடுற சத்தத்துல நான் தேசம் போடுற சத்தத்தையே மறந்துட்டு உட்கார்ந்துருக்கேன். வாஞ்சிநாதா, காந்தியடிகளார் சொன்னதுக்காக இந்த நாட்டுல நூல் நூக்குறது 2 ஜீவன்கள். ஒண்ணு உங்க அப்பாரு, ஒண்ணு செலந்தி. சிந்தோழா, நீ எல்லாம் கோவிச்சுக்கிற ஜாதியை சேர்ந்தவன். இருக்கிறதையெல்லாம் இடிக்கத்தான் நினைக்கிறீங்க. இடிச்சிட்டு எதை கட்ட போறீங்க? அஹிம்சைங்கிற இந்த ஆயுதம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீயும் நானும் சுதந்திர இந்தியாவில இருந்திருக்கவே முடியாது தம்பி. ஐயோ, இந்த சைவ சுதந்திரத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. 37 வருஷமா வறும கோட்டு கீழே நம்ம வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கோம். பாத்தியா வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சிட்டியா? டேய், நம்மள மாதிரி இளைஞர்கள் ஆத்திரப்பட்டு மட்டும் பயன் இல்ல, ஆக்கப்பூர்வமாவும் செயல்படணும். இப்போ என்னையே எடுத்துக்கேன், படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆனா வேலை தேடி அலைய போறது இல்ல, விவசாயம் தான் பண்ண போறேன். விவசாயமா? எவன் வீட்டு நிலத்துல? ஏன், எங்க வீட்டு நிலத்துலதான். அதெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப அது சக்கரால சங்கர்லிங்கத்தோடது. அப்பா, அப்படியாப்பா? ஏண்டா பதற? பதவிக்காக நாட்டையா வித்துட்டேன், உன் படிப்புக்காக என் நிலத்தை தானடா வித்தேன். இதுக்கு மேல நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்த இந்த வீட்டையும் வித்திருப்பாரு. நல்ல வேலை நீ நிறுத்திட்ட. சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணலான்னு வந்தேன், அதையும் வித்துட்டீங்க. சரி, உங்க செல்வாக்க பயன்படுத்தி ஒரு நல்ல வேலையாவது வாங்கி கொடுங்க. நீங்க தான் பெரிய தியாகியாச்சே. தியாகியா? தேஞ்சு போன விளக்கமாத்த எவன் திரும்பி பார்ப்பான்? இப்ப தியாகிகளுக்கு எல்லாம் தாமரப்பட்டையும் கொடுத்தாங்க. இவரு போய் வாங்குறதுக்குள்ள இவரு பேரை சொல்லி இன்னொருத்த வாங்கிட்டு போயிட்டான். சரிப்பா, இப்ப என்னதான் மிச்சம் வச்சிருக்கீங்க? 10 எரும மாடு இருக்கு. போறாது? எரும மாடா? ஏய், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச நம்புறதை விட எரும மாட்டை நம்பலாம்டா. ஒரு தியாகி மகனுக்கு இந்த நிலைமைன்னா இந்த சமூக அமைப்பை சுட்டு பொசுக்க வேணாம். வெள்ளக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்க இவர் போராடினாரு. இப்ப இருக்கிற கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்க நாம போராடுவோம். டேய், அங்க பாருடா, நம்ம செங்கமலம் இன்னைக்கு ரொம்ப ஷோக்கா இருக்கால. Dress கூட பிரமாதம்டா. அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு சொல்லு பாப்போம். பாத்துட்டா போச்சு, ஆறாதான் விடும். அவன் வர்றா 10 காசு பைத்தியம். அவன் கையில 10 காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வான். அந்த செங்கமலம் இன்னைக்கு என்ன கலர் பாவாடை கட்டியிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்லுவானா? ஓகே, சொல்ல வைக்கிறேன். டேய் 10 பைசா இங்க வா. அதோ இருக்காள செங்கமலம், நேரா அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்றியா? 10 பைசா உனக்கு எட்டனா பாத்துறேன். இந்த 10 பைசா நீ பிழைக்க மாட்டே. போ. இல்ல பாவாடை காணோம். என்னடா மோப்ப முடிக்கிற நாய் மாதிரி சுத்தி சுத்தி வர? என்னன்னு சொல்லு. ஏய், அடிக்காத அடிக்காத, ஐயா ஐயா ஐயா, அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஏன் அடிக்கிற? அந்த பசங்க தான் நீ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாரு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். நான் ஒன்னு சொல்றேன், செய்வியா? இத புடி. நான் உனக்கு என்ன கொடுத்தேனோ அதை கொண்டு அங்க கொடு. 10 பைசா இந்தா.
நல்லா வாங்கி கட்டிட்டு போல் இருக்க. என்ன பாவாடை கட்டிருக்கா? ப்ளூ தானே? கண்ணாத்தா, வழக்கத்துக்கு மாற ஆத்துல தண்ணி அதிகமா ஓடுது, பயப்படாம வருவியா? வேற வழி இல்ல பொண்ணம்மா. இந்த விறகு விட்டுதான் காய்ச்சல கிடக்குற என் மகனுக்கு மருந்து வாங்கணும். எப்படி இருக்கான்னு போய் பாக்கணுமா? சரி வா. அப்படியே எக்கு தப்பா ஏதாவது ஆச்சுன்னா என் தோலை பிடிச்சிக்க. என்னைக்குதான் இந்த ஆத்துக்கு விடுவு காலம் வரப்போகுதோ. கண்ணாத்தா, கவலைப்படாத. உனக்கு எனக்கு நல்ல காலம் வராமலா போயிடும். என்ன கண்ணாத்தா, நான் பேசிக்கிட்டே வரேன், நீ பேசாமலே வர. கண்ணாத்தா, 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 கண்ணாத்தா. பாவம் கண்ணாத்தா, அடுப்புக்கு கொண்டு வந்த விரவுல அவளை எரிச்சிட்டு நாமெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். ஆத்துக்கு மேல ஒரு பாலம் இருந்திருந்தா அநியாயமா கண்ணாத்தா செத்துருப்பாளா? ஏண்டா எலெக்ஷன் டைம்ல எம்எல்ஏ மந்திரின்னு படம் எடுத்திருப்பாங்களே, அவங்க கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லிருக்க கூடாதா? சொன்னமே, உடனே செய்யறேன்னு சொன்னாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சவனை பார்க்க முடியல, தோத்தவனை கேட்க முடியல. சரி, நீங்களாவது முயற்சி பண்ணி பாலத்தை கட்டி இருக்கலாமே. அது எப்படி தம்பி முடியும்? வயிற்று பொழப்புக்கு வழிய பாக்குறதுக்கே நேரம் சரியா போகுது. கும்பி கூழு கழுவுதா, கொண்ட பூ கழுவுதா, ஆகிற காரியத்தை பேசுங்கப்பா. ஏ கழுவி, பல்லு போச்சுல, பாக்கு போடாம இருக்கியா? உரல்ல இடிச்சாவது போட்டுக்கிறீல? அது மாதிரிதான் நம்மால ஆகாத காரியம் எதுவும் இல்ல. 37 வருஷமா வெட்டி பேச்சு பேசி பேசித்தான் வீணா போயிட்டீங்க. உடனடியா நமக்கு காரியம் ஆகணும். ஊர் தலைவர் மூலமா மந்திரியை பார்க்க ஏற்பாடு பண்ணணும். செந்தோழா, நீதான் அதை செய்யணும். இவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? இப்ப என்னையா பண்ணணுங்கிறீங்க? விறகுக்காரி செத்ததுக்கு நானா பொறுப்பு? நீங்க தான் பொறுப்பு. நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சிருந்தா கண்ணாத்தா மாதிரியான சாவுகளை தடுத்திருக்கலாம். எப்படி? ஒரு நீச்சல் குளம் கட்டி அவளுக்கு நீச்சல் கத்து கொடுக்கணுங்கிறியா? முதல்ல உனக்கு பேச கத்து கொடுக்கணும். 15 வருஷமா உங்களை பதவியில வச்சிருக்காங்களே இந்த முட்டா ஜனங்க, அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த ஆத்துக்கு மத்தியில ஒரு பாலத்தை கட்டணும்னு நீங்க நினைச்சாவது பார்த்ததுண்டா? ஐயா நினைக்காமல இருக்காரு, அரசாங்கம்ல நினைக்கணும். நினைக்க வைக்கணும். ஒருத்தர் போடுற சத்தம் கோட்டைக்கு கேட்காது தம்பி. இது ஒருத்தர் போடுற சத்தம் இல்லைங்க, ஊரே ஒன்னா சேர்ந்து போடுற சத்தம். கொஞ்சம் வெளியே பாருங்க. பாலங்கெட்டு 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 முடியாட்டா. 15 வருஷமா என்னால சாதிக்க முடியாத காரியத்தை நீங்க சாதிச்சிருக்கீங்க. இந்த ஊரை உங்களை விட அதிகமா நேசிக்கிறவனா? இந்த மண்ணுக்கு நான் செய்யாம இவர் யார் செய்ய போறா? அடுத்த வாரமே மந்திரியை பாக்குறேன், பாலங்கட்ட ஏற்பாடு பண்றேன். இப்ப இந்த கூட்டத்தை கொஞ்சம் கலைஞ்சு போக சொல்றீங்களா? நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டேனே, போயிட்டு வாங்க. வரோம். ஏங்க, மந்திரியை நிஜமாவே சந்திக்க போறீங்களா? ஆமா, சந்திக்க போறேன். அறிவு கட்டவனே, பாலம் கட்டி கொடுத்துட்டா இந்த பரதேசி பசங்க பக்கத்து ஊருக்கு புடைக்க போடுவானுங்க. இவனுங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும். நாம கொடுக்கிற கூலிக்கு வேற எவன்டா வந்து வேலை செய்வான்? அப்போ நீங்க மந்திரியை சந்திக்க போறதா சொன்னது இன்னும் 5 வருஷத்துக்கு சின்ன சின்ன பாலங்களே கட்ட போறதுல இருந்து மந்திரியை விட்டே அறிக்கை விட சொல்ல போறேன். பாலம் இல்லாதாண்டா நமக்கு பலமே, புரிஞ்சுதா? கப்பர் சிங், நல்லா குளி, பால் மட்டும் கொடுக்காத, எரும மாடு. ஓகே, போடா போ. நெக்ஸ்ட். எம்ஏ படித்து விட்டு இதை கழுவலாம்.
போடா நே துடிக்கும் என் மனம் புரியவில்லையா? யாருடா அது? எரும மாட்ட பிளாக் போர்டா யூஸ் பண்றது? ஐ லவ் யூ. எரும மாட்டுக்கு லவ்வா? எம்ஏ படித்து விட்டு எரும மாட்டை கழுவலாமா? நல்லா இருந்தது. நீ என்ன பிஏ படிச்சு எரும மாட்டை கழுவுனியா? ஐ லவ் யூ. நீ எரும மாடு லவ் பண்ற. என்ன லவ் பண்றியா? எரும மாட்டை லவ் பண்றியா? என்னதானே? இல்லையா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லு சொல்லு சொல்லு. இந்தாங்கய்யா கூலி. அம்மா வண்டிக்கு சொல்லி 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் காணோம். மாட்டுக்கு லாட அடிக்கிறாங்கம்மா, இப்ப வந்துரும். எப்ப லாட அடிச்சு எப்ப யோ 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 நிறுத்தியா நிறுத்தியாங்கிற? நிறுத்தியானா என்னமோ பெருசா ஆரோப்ளேன்ல போற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஏய், என்ன வழியில நின்னு மரியாதை இல்லாம மறியல் பண்ணிட்டு இருக்க? யோ 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 என் கடை பக்கமா தானே போவேன், அப்படியே இந்த சாராய்க்கு எனக்கு கொஞ்சம் ஏத்திட்டு போயேன். அட எனக்காக இல்லையா, ஊர் ஜனங்க எல்லாம் தாகமா இருப்பாங்க. பொழுதோட சாராயம் போய் சேர்ந்தா உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும் பாரு. ஏய், நான் வேர்வையை வித்து சம்பாதிக்கிறவன். உன்ன மாதிரி சாராயத்தை வித்து சம்பாதிக்கிற ஜாதி இல்ல. அதை ஏத்திட்டு போறதுக்கு வேற ஆளை பாரு. ஆஹா யோ, நான் எனக்காகவா சாராயம் விக்கிறேன், நம்ம கல்யாணத்துக்காக தானையா? கல்யாணமா? மூஞ்ச பாரு. எனக்கு பொம்பளை வாசனையே பிடிக்காதுன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்க? ஐய், சீ, தொடாத. உன் நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கான்னு கேட்டேன். ஏதோ கன்னி பொண்ணாச்சே, நம்மள கட்டிக்க போறவளாச்சே, நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து விளக்கேத்தி வைக்க போறவளாச்சே, கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா? பொண்ணுன்னா பேய் இறங்கும்னு சொல்லுவாங்க. நீ என்னடா அண்ணா? சரி, சாராய கேண்டதான் ஏத்திக்க வேணாம், அவனுக்கு தூக்கிட்டு வருவானுங்க. என்னையாவது ஏத்தி இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பிய. யோ, அந்த செலவு கூட உனக்கு வைக்கல, புது பாய் வாங்கியாச்சு. யோ யோ யோ, நீ என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா? பதில் சொல்ல மாட்டேன். ஏயா, நான் அழகா கச்சிதமா சிக்கன் இருக்கனே, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? பதில் சொல்ல மாட்டியா? இங்க பாரியா, தாலி கட்டுறதுன்னா அது ஆம்பளைங்க தான். ஒரு நாள் கட்டாயப்படுத்தி நான் உனக்கு தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்க, நீ பொண்டாட்டி ஆயிடுவ. மீச வச்சிருக்க, நல்லா இருக்க. உன்னை கட்டிக்கிறதுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்ல. யோ, நிறுத்தியா நிறுத்தியா? ஏய், என்ன ரவுடித்தனமா வம்பு பண்ணிட்டு இருக்க? எப்படி? நீ ஏமாளி இல்லையா? திரும்பி பாரியா, சாராய கேன் உன் வண்டியிலே வருது. இது என்ன சிரிப்பு? PS வீரப்பா, சரி. சாராக்க இறக்கி வச்சுட்டு போப்பா.